2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க உள்ள நிலையில் ஆர்கே நகர், குன்னம், ஸ்ரீரங்கம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த திமுக நிர்வாகிகளுடன் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனித்தனியாக சந்தித்து கருத்துக்களை கேட்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை முதலில் பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரிகார்த்திக். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது திமுகவுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய அறிவாலயத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறார். குறிப்பாக 234 தொகுதிகளும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை முன்கூட்டிய திமுக துவங்கியிருக்கும் நிலையில் 236 தொகுதிக்குட்பட்ட பல்வேறு நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் தொடர்ச்சியாக சந்தித்து வருகிறார். அதன் அடிப்படையில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அந்த சட்டமன்றத்தினுடைய நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர் மற்றும் பொறுப்பு கழக செயலாளர் என 10 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த 10 பேரையும் தனித்தனியாக முதலமைச்சர் சந்தித்து வருகிறார். இந்த சந்திப்பின் அடிப்படையில் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில உள்கட்சி பிரச்சனைகள், அதே போல மக்கள் நல பணிகளை, திட்டங்களை குறிப்பாக பொதுமக்களிடையே எடுத்து செல்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர்கள் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த தொகுதிகளையும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் குறைவாக வாக்கு எண்ணிக்கை கொண்ட தொகுதிகளும் தேர்ந்தெடுத்தது முதற்கட்டமாக 100 தொகுதியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகியை முதலமைச்சர் சந்தித்து பேசுகிறார். எனவே இதன் அடிப்படையில் தற்போது 3வது நாளாக இந்த சந்திப்பானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த சந்திப்பின் போது அந்த மண்டல பொறுப்பாளர் மற்றும் மாவட்ட செயலாளர், மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர், அமைச்சர் என பல்வேறு பேர் இந்த தனித்தனியே முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்துகிறார். அப்போது வருகின்ற தேர்தலுக்கு இந்த வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு விஷயங்கள் முதலமைச்சர்கள் அவருடன் கலந்தாடி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.